இதுவரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்திராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ரொம்ப சுவையாக ஒரு பச்சடி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் வச்சு தான் செய்ய போகிறோம். இதுக்காக நான் பச்சை கத்திரிக்காய் 350 கிராம் அளவுக்கு வாங்கியிருக்கேன். இப்போ நம்ம இந்த கத்திரிக்காய் பச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் 4லேருந்து 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம கடுகுளுந்து சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கருவேப்பிலை ஒரு குத்து சேர்த்துடலாம். பூண்டு 2 பல்லை வந்து நசுக்கி இதோடு சேர்த்துடலாம். இப்போ இதை லைட்டாக வதக்கிட்டு நம்ம ஒரு வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறத இதோடு சேர்த்துக்கலாம். தக்காளி ஒரு பழத்தை நறுக்குனதை சேர்த்து நல்லா வதக்கிடலாம். வெட்டி வச்சுருக்க பச்சை கத்திரிக்காவை சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இந்த கத்திரிக்காய் வதங்கும் பொழுது 1/4 ஸ்பூன் போல் மஞ்சள் தூள், அப்புறம் இந்த கத்திரிக்காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இது கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம 1/2 ஸ்பூன் போல் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இந்த குழம்பு மிளகாய் தூள் எப்படி அரைக்கணுன்ட்டு ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதையும் செக் பண்ணிக்கோங்க. மசாலா நல்லா கலந்துருச்சு. நம்ம 1.5 டம்ளர் போல் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்துடலாம். இது கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். கத்திரிக்காய் வேகிறதுக்காக ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ 10 நிமிஷம் போல் ஆயிருக்கு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இதில் கத்திரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வெந்திருக்கு. 100 கிராம் அளவு வெல்லத்தை வந்து நசுக்கி வச்சுருக்கோம், அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க. அஞ்சு நிமிஷத்தில் வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சிரும். உங்களுக்கு கத்திரிக்காயோட கலரும் நல்லா மாறி இருக்கும். இது கொஞ்சம் லைட்டாக வந்து திக்காகிற அளவுக்கு வைங்க. இப்போ இது திக்காயிடுச்சு. இது கூட நம்ம ஒரு பிஞ்ச் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துடலாம். ஒரே ஒரு சிட்டிக்கு அளவு வெந்தயப்பொடி சேர்த்து நல்லா கலந்துருங்க. இப்போ நம்மளுடைய சுவையான கத்திரிக்காய் பச்சடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த சுவையான கத்திரிக்காய் பச்சடியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டையும் எங்களுக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. இதுக்காக நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் சந்திராஸ் கிச்சனுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். நான் இன்னொரு சுவாரஸ்யமான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.